நீங்கள் தொட்டது துலங்கும் காலகட்டம் துவங்கிவிட்டது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட எரிச்சல் தன்மையை காட்டுவீங்க. அந்த எரிச்சல் தன்மையை குறைச்சிக்கிறது நல்லது. இவ்வளவு சிக்கல் இருந்தது சார், எப்படி போச்சுன்னே தெரில. இந்த செவ்வாய் பயிற்சி வந்தது, டக்குன்னு எல்லாமே டக் 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 டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அது நடக்க போகிறது. செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவுல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழிவாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே வந்து இரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார்.
இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பார்வையில் இருந்ததுனால பதவி கிடச்சிருக்கும், செல்வாக்கு கிடச்சிருக்கும். ஆனால் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. தேவையில்லாத வார்த்தை விரயங்கள். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நிம்மதி இல்லை. உங்கள் மனைவி உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அடுத்தவங்கள தப்பு கண்டுபிடிப்பீங்க, இல்லை அடுத்தவங்க உங்கள்கிட்ட தப்பு இதுதான் நடந்துகிட்டு இருந்தது கடந்த 1.5 மாதமாக. உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த வேலை மாற்றத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இனிமேல் அதுவும் மாறக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெளியூர் பிரயாணம் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கடல் கடந்த பயணம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் ஜாஸ்தி வருது இல்லை. வருமானம் எடுத்த காரியத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் நீங்கள் தொட்டது துலங்கும் காலகட்டம் துவங்கிவிட்டது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய காலகட்டம். நிலம் சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து, இல்லை நீங்கள் வாங்கின இடத்துல வேற ஒருத்தர் டபுள் டாக்குமெண்ட்டில் ஏமாந்து மாட்டிக்கிட்டீங்களா, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். இவ்வளவு சிக்கல் இருந்தது சார், எப்படி போச்சுன்னே தெரில. இந்த செவ்வாய் பயிற்சி வந்தது, டக்குன்னு எல்லாமே டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. உங்களுக்கு அது நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கார். ராசிநாதன் 12க்கு வர்றதுனால உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடனை அடைத்து அதன் மூலமான வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட எரிச்சல் தன்மையை காட்டுவீங்க. அந்த எரிச்சல் தன்மையை குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் சொல்லப்பட்ட வழக்குகள் அது நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு உண்டான சுப செலவுகள், திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். இதில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார் பாக்கியஸ்தானத்தில். இந்த மாதமே 10ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கிறதுனா தாம்பத்திய சுகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் எங்களுக்கு வேலை தானே சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா ஆமாம், அதுவும் இருக்குது. ஆனால் அதை மடைமாற்றும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. எல்லாருக்குமே 19 சொல்ல முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு மடைமாற்றம் செய்து வெளியூர் பிரயாணம் அதிகமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ட்ராவல் பண்ணுற மாதிரி வருது. அதனால் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது, வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம், அதாவது விரைய செவ்வாயின் காரணமாக குருவின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாயினால் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேல்மாறல் இந்த மாதம் முழுவதும் படிக்கணும். தினமும் காலையில் வேல்மாறல் படித்துவிட்டு சென்று வாருங்கள். உங்களுக்கு வேலைகளுக்கு சென்று வாருங்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை மட்டுமல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பது மட்டுமல்லாமல் முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்பையும் அந்த வேல்மாறல் ஏற்படுத்தி கொடுக்கும். சிக்கல் சிங்கார வேலரை வணங்கி வாருங்கள். எப்படி முருகன் திருச்செந்தூரில் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி, சூரபத்மன்ட்டு சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்கலில் தான் முருகன் வேல் வாங்குவார். அந்த சிக்கல் என்கிற ஊரில் சிங்கார வேலரை தரிசித்து வாருங்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் ஆக்கப்பூர்வமான வெற்றிகளாக ஆக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் கிடைக்கப் பெறுவான். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து
நவம்பர் மாத கடைசி வரைக்கும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.